இந்த சைடு பார்த்தா இவங்க முறைக்கிறாங்க, இந்த சைடு திரும்பினா இவன் முறைக்கிறான். ஐயோ, ரெண்டு பேரும் நடுவுல மாட்டிக்கிட்டு நான் பண்ற பாடு. ஐயோ, ஏன்டா குடிச்ச எனக்கு தேவையாடா? என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? இன்னும் என்னென்ன போய் சொல்லி ஏமாத்தலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? டே மச்சான், ஏன்டா நீயும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? சத்தியமா சொல்றேன்டா, நான் பொய்யெல்லாம் சொல்லலடா. நான் குடிச்சது தப்புதான், இன்னொன்னு சொல்லல. அதுக்காண்டி நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதடா மச்சான். என் மேல தப்பு இருந்துச்சுன்னா பரவாயில்ல, சரி ஓகே, நான் இந்த வாழ்க்கையை ஏத்துக்கிறேன். ஓ, சார் மனசுல தியாகி நினைப்போ? அக்கா நீங்களுமா? என்னடா நீங்களுமா? இல்ல என்ன நீங்களுமான்னு கேட்டுட்டு இருக்க? பண்ண தப்புக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்ல. ஆளை பாரு ஆளை. அனு, ரோஷனை கூப்பிடுறியா? என்னாச்சு? ஆமா அனு, ஆமா கூப்பிடு. அக்கா, பச்சை பிள்ளை இவரு. ரோஷனை கூப்பிடு, ரெண்டு பேரும் சேர்ந்து இங்க கண்ணாமூச்சி விளையாடுவாங்க. இப்ப எதுக்கு அவனை கூப்பிடுற நீ? இல்ல எதுக்கு அவனை கூப்பிடுறேன்னு கேக்குறேன். அவனையும் கெடுத்து சீரழிக்கிறதாண்டியா? பச்சை, உங்க கூட எல்லாம் அவன் சேர்ந்தான்னு வச்சுக்கோ, அப்படியே நாசமா தான் போவான். உங்ககிட்ட இருந்து தனியா பிரிச்சு இருக்கிறது தாண்டா அவனுக்கு நல்லது. பேசாம அவனை கூட்டிட்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்துட்டானா கூட உங்க மூஞ்செல்லாம் பார்க்க மாட்டான் அவன். இப்ப எதுக்கு நீ போற போக்குல என்னைய சேர்த்து வச்சு பேசுற? நீ மட்டும் என்ன ஒழுக்கமான்னு கேக்குற? நீ மட்டும் என்ன ஒழுக்கமா? இங்க பாரு ரேஷ்மா, என்ன பிரச்சனையோ அதை மட்டும் பேசி, தேவையில்லாம என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத நீ. என்னடா ராகு, குடிக்கிறது தப்பு இல்லையா? சொல்லு, நீ என்ன ஒழுக்கமா? நீயும் குடிச்சிட்டு இந்த மாதிரி கூத்தடிச்சு வந்தானே, ஏன் குடிச்சிட்டு அணு வீட்டுக்கு போல நீ? அப்புறம் எவ்வளவு பிரச்சனையாச்சு? ஏய், நான் பண்ணது தப்புதான் சொல்லி நான் திருந்திதான் இருக்கேன். இவனா மாதிரி இல்ல இன்னொருத்தி கழுத்துல போய் தாலி கட்டு இருக்கு. டேய், உன்னை மட்டும் கேட்டா நீ மட்டும் பதில் சொல்லு. என்ன ஏன்டா இழுக்கிற? உன் கூட சேர்ந்த பாவத்துக்கு அவ என்னைய தானே சேர்த்து இழுக்கிறா, அதனாலதான். அனு ப்ளீஸ் அனு, கொஞ்சம் ரோஷனை மட்டும் கூட்டிட்டு வையேன். அவன் வந்தாச்சும் கொஞ்சம் ஜாலியா டாபிக் மாறிடும். அப்போ உனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்ல, அப்படிதானே? என்னக்கா வருத்தப்பட்டிருக்கு இருக்கு? என்ன வருத்தப்படுறதுக்கு இருக்கா? நீ பண்ண வேலை என்ன? இல்ல சார் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன வருத்தப்படுறதுக்கு இருக்கு? இப்ப வருவா ஷாலினி, அவகிட்ட பதில் சொல்லி, நான் பண்ணல, அவளே தாலி கட்டிக்கிட்டா அப்படின்னு. கரெக்டா, இதுதான் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். நானும் தாலி கட்டவே இல்ல. இங்க பாரு, இதையே சொல்லிக்கிட்டு இருந்தா அடிச்சிருவேன். சரி விடு ரேஷ்மா, அவனை திட்டுறதுனால இப்ப என்ன பண்ணதெல்லாம் மாறிட்டு போதா என்ன? டேய், நீ என்னடா நான் பண்ணேன்னு சொல்ற? நான் பண்ணவே இல்லைன்னு இருக்க, நீ என்னன்னா நான் பண்ணிட்டு இருக்க? ஒருத்தன் ஒரு தப்பு பண்ணிட்டானா அது ஒத்துக்க மாட்டான், அந்த மாதிரிதான் நீயும் ஒரு தப்பு பண்ணிட்ட. இப்போ அது ஒத்துக்கவும் மனசு தயங்குது. சரி, அந்த நாச வர சொல்றேன்னு சொன்னி, வர சொல்லிட்டியா? சொல்லி 1 ஹவருக்கு மேல ஆகுது, ஆல்ரெடி ரீச் ஆயிருப்பாங்க, வருவாங்க. வரட்டும். இன்னைக்கு அவளுக்கு என்ன பண்ணுவீங்க சார்? என்ன பண்ணுவீங்க சொல்லு. அன்னைக்கு அவ கண்டி அங்க வரலன்னு வச்சுக்கோ, அந்த கடைக்காரன் உன் மேல கேஸ் கொடுத்து உள்ள தள்ளி இருப்பான். அவன் என் மேல கேஸ் கொடுக்குறான். பின்ன குடிக்கிறதுக்கு என்ன? அதுனா ஒயின் ஷாப்பா? டீ கடை முன்னாடி போயிட்டு பாட்டிலோட உட்காந்துக்கிட்டு ரகல பண்ணிக்கிட்டு இருந்தா அவன் கேஸ் கொடுக்க மாட்டானா? அதுவும் அவனுடைய சொந்த இடத்துல சொந்த டீ கடை வச்சிருக்கான். உன்ன மாதிரி ஒன்னும் குடிச்சிட்டு அலையில. இங்க பாருடா, நீ பேசணும்னு பேசிக்கிட்டு இருக்க. இங்க பாரு அதி, வாயால பேசிக்கிட்டு இருக்கேன், அது வரைக்கும் உனக்கு நல்லதுன்னு நினைச்சுக்கோ. என்ன நினைச்சுக்கோ, அப்படி எத்துக்கிட்டு மிதிச்சிருவேன். மூஞ்ச பார்த்தாலே பத்திக்கிட்டு தான் வருது. அந்த பிள்ளைய பத்தி நினைச்சு பாத்தியாடா கொஞ்சமாச்சும்? நீ பாட்டு தாலி கட்டி வச்சிருக்க. ஐயோ கடவுளே, பேசாம எங்கேயாச்சும் ஓடி போயிருவான் பாத்துக்கோ. என்ன பிளாக்மெயில் பண்றியா? சத்தியமா நான் பண்ணலடா. ரகு, அந்த கேமரா செட் பண்ணியாச்சா? மொபைல்ல கனெக்ட் பண்ணிருக்கிறத எடு. அவங்க வந்ததுக்கு அப்புறம் மேலதான் வர சொல்லிருக்கேன், மேல வருவாங்க, வெயிட் பண்ணு. பைத்தியம், அவ கீழே தானே இருக்கா. போன உடனே அவ கழுத்துல தாலிய பட்ட என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்க மாட்டா? பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. 2 பைத்தியம் தான். சரிமா, இன்டெலிஜென்ட், நீங்க ரொம்ப இன்டெலிஜென்ட் தான், நாங்க ஒத்துக்கிறோம் பைத்தியம்னு. டேய், அக்கா சொல்றது கேளுடா, நீ உடனே சிங்சாங் போடாத. இங்க பாருமா, யார் என்ன எவருன்னு எனக்கு எதுவுமே தெரியல. இருந்தாலும் இங்க பாரு, உன் அம்மா மாதிரி சொல்றேன், பிரச்சனைக்காண்டி இப்படி உட்காந்து அழுதுகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோ, நம்ம உடம்பு தான் கெட்டு போயிடும். ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனைக்கான காரணம் நம்மளா தான் இருப்போம், சரியா? உனக்கு பிரச்சனை எதோ இருக்குன்னு தெரியுது, ஆனா என்னன்னு எனக்கு தெரியல, சரியா? அந்த பிரச்சனையை முடிக்கிறதும் நீயாவா தான் இருப்ப, உருவாக்குறதும் நீயாவா தான் இருப்ப. இங்க பாருமா, முதல்ல இந்த காப்பியை குடிச்சிட்டு நிதானமா யோசிச்சு பாரு, அந்த பிரச்சனைக்கு என்ன வழி, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அது உன்கிட்டேதான் இருக்கு அந்த பிரச்சனைக்கான தீர்வும். சரியா? இப்படி உட்காந்து அழுதுகிட்டே இருந்தானா மாற போறது எதுவும் இல்ல. இந்த காப்பி குடி. சாப்பாடு கொடுத்தோம் வேண்டாங்க, இதையாச்சும் குடிமா. நீங்க தெரிஞ்சு சொல்றீங்களா தெரியாம சொல்றீங்களான்னு எனக்கு தெரியலம்மா. ஆனா இருந்தாலும் நீங்க சொல்றது உண்மைதான். பிரச்சனை உருவாக்குறதும் நம்மதான், அது முடிக்கிறதும் நம்மதான். என் வாழ்க்கையில நானே என் வாழ்க்கையில பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டேன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது.
உனக்கு புரிஞ்சுட்டுல அந்த பிரச்சனையை உருவாக்குனது நம்ம தான் அப்படின்னு சொல்லி. அப்போ உட்காந்து யோசி, தீர்வும் நம்ம கிட்டதான் இருக்கும். அது என்ன பண்ணா தீர்ந்து போகும், நம்மளை விட்டு ஓடி போகும், விலகி போகும். உட்காந்து யோசிமா, உட்காந்து யோசிச்சேன்னு வச்சுக்கேன், எல்லாம் தீர்வு கிடைக்கும். அதை விட்டுட்டு இப்படி உட்காந்துக்கிட்டு எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, டிப்ரெஷனா இருக்கு, இப்ப இந்த காலத்துல எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காளுங்களே, இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோ, இன்னும் கூட கொஞ்சம் அழுகதான் வரும், உடம்பு தான் சரியில்லாம போவோம். உட்காந்து யோசி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு. ரகு சார், ரகு சார், இந்த வர இருங்கம்மா. கதவை திறந்துதான் வச்சிருக்கு, உள்ள வாங்களேன். சரிங்கம்மா. வணக்கம்மா. மது, மது அழுகாதடி. என்ன இது, கழுத்துல தாலியெல்லாம் போட்டு வச்சிருக்க? என்னாச்சுடி, என்னாச்சு சொல்லு, வாய் தர சொல்லு. அம்மா இவளுக்கு என்னாச்சு, இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கா, என்னாச்சுமா? எனக்கு எதுவும் தெரியாதுமா, ரகு தான் கூட்டிக்கிட்டு வந்தான் நைட்டு போல. காலையில எழுந்து பார்க்கும்போது இந்த பிள்ளை இருந்துச்சு. காலையில இருந்து உட்காந்து அழுதுகிட்டு தான் இருக்கு வந்த நேரத்துல இருந்து. நானும் சாப்பிட என்னென்னமோ கொடுத்து பார்த்தேன், சாப்பிட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கமா, என்னன்னு கேளு, உனக்கு தெரிஞ்சு பொண்ணா? ஆமாமா, நம்ம ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை செய்யறாங்க. அப்படியா? நான் இந்த பிள்ளை பார்த்த மாதிரி இருக்கே எங்கனையோ, யார் என்னன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த பிள்ளை வாயே திறக்கலையா. சரி ரகுக்கு தெரிஞ்ச பிள்ளையா இருக்கும்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். ரகு சார்லாம் எங்கம்மா? ரகு, ரேஸ்மா, ஆதி எல்லாரும் மேலதான் கிடக்காங்க. காலையில வச்சு கீழே இறங்கல, இன்னும் சாப்பிட கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், சாப்பிட வரமாட்டேங்காங்க. நீ இந்த காப்பி வச்சு குடிக்காமா, இல்ல சாப்பிடுறியா? இல்லம்மா எதுவும் வேண்டாம். சரிம்மா, அப்ப நீங்க பேசிக்கிட்டு இருங்க. அந்த பிள்ளை மனசு விட்டு தனியா பேசணும்னு நினைக்கும் உங்ககிட்ட எதையாச்சும். நான் இருந்தேன்னா சொல்லாது, நான் கிளம்புறேன். சரியா? ரொம்ப நன்றிமா. யாமா? இல்லம்மா, யார் என்னன்னு கூட தெரியாம இவ்வளவு நேரம் இவ்வளவு பாத்துக்கிட்டு இருந்ததுக்கு. ஐயா இதுல என்னமா இருக்கு, பரவாயில்ல. சரி பேசுங்க உட்காந்து. என்னடி என்ன பண்ணி வச்சிருக்க, கழுத்துல தாலி? நேத்து வரைக்கும் நீ ஹாஸ்பிட்டலுக்கு வர மாதிரி இல்லையே, என்ன பண்ணி வச்சிருக்க சொல்லுடி. இப்ப சொல்ல போறியா இல்ல, என்னாச்சு? ஆதி சார தாலி கட்டினாரு. அது உன்னை யார் இங்க வர சொன்னா? காலையில ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டு இருந்தேன். ரகு சார் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னாரு. நான் ஏதாச்சும் இம்பார்ட்டன்டான ஃபைல கொடுக்க சொல்லுவாரு யார்கிட்டயாச்சும் அப்படின்னு சொல்லிதான் வந்தேன். நீங்க இருப்ப நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஷாக்குக்கு மேல ஷாக்கா இருக்கு, எனக்கு ஒண்ணுமே புரியல. வாய் திறந்து சொல்லுடி. மேலே இருக்காங்க எல்லாரும். ஆமா, ஆதி சார். ஆதி சாரா காரணம்? அது சரி வெயிட் பண்ண ஒரு நிமிஷம், நான் மேல போய் பேசிட்டு வந்துடுறேன். சரியா? நான் வரேன். காலையில ஆதி சார் என்ன பார்த்துட்டு அப்படியே போயிட்டாங்க. டேஸ கூட இல்ல தெரியுமா? உனக்கு நான் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன், அவர் எல்லார்கிட்டயும் பழகுற மாதிரி தான் மது உன்கிட்டயும் பழகுறாருன்னு சொல்லி. உனக்கு ஏன் இது புரியவே இல்ல? அதுவும் இல்லாம ஷாலினி அவரும் தான் லவ் பண்றாங்க. ஷோ கடவுளி, என்னடி இந்த விஷயத்த ஷாலினி பார்த்தா அவங்க எவ்வளவு பாவம், அவங்களுக்கு அப்பா கூட இல்லடி. நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்க? சரி அழுகாத, இரு நான் மேல போயிட்டு பேசிட்டு வரேன் அவங்க கிட்ட. நானும் வரேன். வேண்டாம் மது, ஏற்கனவே பிரச்சனையா இருக்கு. அவங்க எதுக்கு என்ன கூப்பிட்டான்னு கூட தெரியல. மேபி வேற விஷயத்துக்காண்டி கூட கூப்பிட்டுருக்கலாம். நான் தப்பா கூட புரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கலாம். நான் என்னன்னு கேட்டுட்டு வரேன் முதல்ல. சரி சரி அழுகாத சரியா? முதல்ல கண்ணத்தோட நான் போய் கேட்டுட்டு வரேன் என்னன்னு. டேய், இன்னும் என் மடி மேல வந்து உட்காந்துக்கிறியா? ஷீனா சிஸ்டர் வராங்களடா, அவங்க நிக்கிறதுக்கு இடம் வேண்டாமா? அதனாலதான் கொஞ்சம் தள்ளி வந்து உட்காந்தேன். உடனே ஓவரா பேசுவான். இந்த மாதிரி வலிஞ்சு ரொம்ப அக்கறைப்பட்டுதான் இந்த நிலைமையில இருக்கீங்க சாரு. நான் உனக்கு நிறைய வாட்டி சொல்லிட்டேன், எந்த அளவுக்கு நம்ம லிமிட் இருக்கணுமோ அந்த அளவுக்கு தான் இருக்கணும்னு சொல்லி. ஏன் அவங்க வந்தா அந்த ஓரமா நிக்க தெரியாது அவங்களுக்கு? இப்ப சாமி ஏதோ தெரியாம சொல்லிட்டேன்டா, வாயை மூடிக்கிட்டு இருக்கேன் போதுமா? வாயை மூடிக்கிட்டு இரு. சார் 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 ரீனா வந்திருக்கேன் சார். உள்ள வாங்க சிஸ்டர். லீனா சிஸ்டர் பாத்தீங்களா என் நிலைமைய? நான் போய் அவதலத்துல தாலி கட்டிட்டுன்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. சார் உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா சார்? இப்படி அவ வாழ்க்கையை அழிச்சு வச்சிருக்கீங்க. யாராச்சும் இந்த மாதிரி பண்ணுவாங்களா? அவகிட்ட கேட்டா அழுதுகிட்டே இருக்கா, எதையும் சொல்ல மாட்டேங்கிறா. அப்ப நீங்க தான் அந்த தாலி கட்டி இருக்கீங்க, அப்படிதானே? ஐயோ ஏண்டா அது உன் தலையில நீயே மண்ணை வாரி போட்டுக்கிற. இவங்க கிட்ட கூட அவ சொல்லாம தான் இருந்திருக்கா. நீ தாண்டா உன் வாய்க்கு முதல்ல போட்டு போடணும்டா. சிஸ்டர் அது ரீனா. சி
உங்க வாயால என் பேரை கூட சொல்லாதீங்க சார், எனக்கு கருவிருப்பா இருக்கு. ஒரு பொண்ணை போய் இப்படி ஏமாத்தி தாலி கட்டி கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கீங்க. இல்ல என்ன சார் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? கேட்கற காலையில நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? உங்ககிட்ட வேலைதான் செய்யறோம், அதுக்காண்டி உங்ககிட்ட எல்லாத்தையும் நாங்க விற்க செய்யல, புரிஞ்சுக்கோங்க. நேத்து உங்ககிட்ட நான் எல்லாத்தையும் தெளிவா சொல்லும் போது நீங்க என்ன சார் சொன்னீங்க? நானும் ஷாலினி தான் லவ் பண்றோம், ஷாலினி இடத்துல என்னால யாரையும் வச்சு பார்க்க முடியாது, எந்த பொண்ணுக்கும் என்கிட்ட இடமும் இல்ல, லவ்வும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு காலையில வந்து பாக்குறதுக்குள்ள மது படத்துல தாலியை கட்டி வச்சிருக்கீங்க. இது ஷாலினிக்கு பண்ற துரோகம் இல்லையா? இப்போ ஷாலினி வாழ்க்கையும் அழிச்சு மது வாழ்க்கையும் அழிச்சு நீங்க மட்டும் நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? என்ன சார் உங்களுக்கு 2 பொண்டாட்டி தேவைப்படுதா? ஐயோ கடவுளே, உன்னை வச்சுக்கிட்டே அவன் முடியல நிட்டுட்டான். இதுல 2 வரவா? என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எதுவுமே தெரியாம இவங்க வாழ இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தாலும் இவன் முறைக்கிறான், அந்த சைடு அக்கா முறைக்கிறான். இவ வார ஒருத்தி வந்து கொளுத்தி போடுறாளே. சொல்லுங்க சார், வாய் திறந்து சொல்லுங்க. இங்க பாருங்க டீனா சிஸ்டர், நீங்க வேற எதையாச்சும் கொளுத்து போட்டு போகாதீங்க, அமைதியா போயிருங்க சொல்லிட்டேன் இருக்கிற காண்டுக்கு. ஏன் சார் உங்ககிட்ட வேலை செய்யற பொண்ணுங்கிட்ட இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவீங்களா? ரீனா, சாரி சார், கொஞ்சம் கோவத்துல பேசிட்டேன். என்ன ரீனா, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எதுவுமே தெரியாம உங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல என்னன்னு கேக்குறேன். அவன் தப்பு பண்ணான்னு சொல்லி அவ சொன்னாலா? அவ வாயால சொன்னால அவங்க கிட்ட? இல்ல சார், பட் ஆனா ஆதி சார் பேரை சொல்லிதான் அவ அழுதுகிட்டே இருந்தா. அத வச்சு இங்க வந்து பார்த்தா ஆதி சாரும் அப்படித்தானே சொன்னாரு. இங்க பாரு ரீனா, என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கும் தெளிவா தெரியல. பட் ஆனா நேத்து இவன் தான் தாலி கட்டிருந்ததா அவ சொல்றா. எது உண்மை எது பொய்ன்னு எங்களுக்கும் தெரியல. எப்படியாச்சும் நீங்க தான் அவ வாயில இருந்து வர வைக்கணும். எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னாச்சும் தெரியணும் முதல்ல. சார் என்ன சார் நீங்க இந்த மாதிரி எல்லாம் கேக்குறீங்க? அவ என்ன அவளா தாலி கட்டிக்கிட்டு போய் சொல்லுவான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அந்த மாதிரி பொண்ணு எல்லாம் மது ஒண்ணும் இல்ல சார். ரீனா சிஸ்டர், மேம் இங்க பாருங்க சிஸ்டர், மது பொய் சொல்றான்னு நாங்க ஒன்னும் சொல்லல. பட் இருந்தாலும் இவன் சொல்றத நாங்க நம்ப முடியல. இவன் நான் தாலி கட்டலன்னு சொல்றான், அவன் என்னன்னா இவன் தான் தாலி கட்டினதா சொல்றான். எதை நம்புறது எது நம்ப கூடாதுன்னு எங்களுக்கு தெரியல. கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்ன்னு சொல்லுவாங்க. அததான் இங்க நாங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கோம். அவ வாயால இருந்து வரணும். அதுக்கு நாங்கெல்லாம் போய் பேசினா அவ பேச மாட்டேங்கிறா. வீட்டுல இருக்கிறவங்கள வச்சும் பேச வச்சாச்சு, யாருக்கிட்டயும் பேச மாட்டேங்கிறா. நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்னு கூப்பிட்டு இருக்கோம். உங்களால முடிஞ்சா பண்ணுங்க, இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்துக்கலாம் எதுவா இருந்தாலும். மேம் போலீஸ்னா அவ லைஃப் என்ன ஆகும் மேம்? அவதான் பொய் சொல்லல, அப்புறம் என்ன? இவன் தானே பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனை உள்ள தூக்கி வைக்க வேண்டியதுதான், வேற என்ன? உள்ள தூக்கி வைப்பீங்களா? வாய மூடிக்கிட்டீரு. ஐயோ, இவங்க எல்லாம் பேசுறது பார்த்தா கடைசியில ஜெயிலுக்கு தான் போனோமோ. தெரியாம குடிச்சு தொலைச்சிட்டேன். இந்த பாலா போன குடிய இனிமே குடிக்கவே மாட்டேன். இங்க பாருங்க ரீனா சிஸ்டர், இத உண்மையா பொய்யான்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு எங்களுக்கு 1000 வழி இருக்கு. ஏன் இவ கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்றாளே, அந்த இடத்துல நிறைய சிசிடிவி கேமரா இருக்கதான் செய்யும். நம்ம ஹாஸ்பிட்டல் சார்பாவே ஒண்ணு இருக்கே, உங்களுக்கு தெரியுமே. ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்ல இருக்க டீ ஷாப்ல தான் இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. சின்ன ஒரு போலீஸ் கேஸ் கொடுத்து அவங்க மூலியமா விசாரிச்சாலே போதும், ஈஸியா யார் மேல தப்பு யார் மேல தப்பு இல்லைன்னு நிரூபிச்சிடலாம். ஆனா நாங்க போலீஸ் வரைக்கும் போக வேண்டாம் நினைக்கிறோம். என்னதான் இருந்தாலும் அவளும் ஒரு பொண்ணுதான், அவ வாழ்க்கையும் பார்க்க வேணும்ல. அந்த ஒரு ரீசன் காண்டிதான் நாங்க பொறுமையா உட்காந்துகிட்டு இருக்கோம். இவன் மேலயும் தப்பு இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல, அதுவும் ஒரு ரீசன் தான். நீங்க நினைக்கலாம் இவனை காப்பாத்துறதுக்காண்டி அவ வாழ்க்கைய நாங்க பணைய வைக்கிறோம்னு சொல்லி. சத்தியமா இல்ல. இவன் தான் தாலி கட்டினான்னு தெரிஞ்சிச்சுன்னா இவனை நானே அந்த பொண்ணு கூட வாழ சொல்றேன். ரேஷ்மக்கா, என்னக்கா நீங்க பண்ண வார்த்தையில விட்டுட்டு இருக்கீங்க? என்னால அவ கூட வாழ முடியாது. நீங்க வேற, யா மனசுல ஷாலினி மட்டும்தான் இருக்கா. செத்தாலும் சரி வாழ்ந்தாலும் சரி ஷாலினி தான். நீங்க வேணா என் கையெல்லாம் கிழிச்சு பாருங்க, என் உடம்புல வர ரத்தம் ஃபுல்லா ஷாலினி 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 தான் இருக்கும். சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கும்போது காமெடி பண்ணாத, சத்தியமா நானே உனக்கு கொன்னுருவேன். எது சொன்னாலும் திட்டுறாங்க. ஏன்டா குடிச்ச? ஐயோ சத்தியமா இனி கனவுல கூட குடிக்க மாட்டேன். இங்க உட்காந்துட்டு இருக்கானே, இவன் மேலதான் தப்பு அப்படின்னா அந்த பொண்ணு என்ன சொன்னாலும் நாங்க எல்லாருமே சம்மதிக்கிறோம். பட் ஆனா அவ மேலயும் தப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதானே? நீங்களே யோசிச்சு பாருங்க கொஞ்சமாச்சும். இவன் சைடு நியாயம் இருக்கும்னு நினைச்சீங்கன்னா போய் பேசுங்க, இல்லன்னா விட்டுருங்க, அவ்வளவுதான். நாங்க எப்படி மூவ் பண்ணிக்கணுமோ அந்த மாதிரி மூவ் பண்ணிக்கிறோம். போலீஸ் கேஸ் கொடுத்துட்டு அங்க இருக்க சிசிடிவி கேமரா செக் பண்ணாலே தெரிஞ்சிரும். போலீஸ் கேஸா மேம்? போலீஸ் வரைக்கும் போக வேண்டாம் மேம். இன்கேஸ் தப்பு அவ மேலதான் இருக்குன்னா அப்போ அவ பேரும் தானே கேடும். நீங்களாச்சும் சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டீங்களே, போங்க போய் கொஞ்சமாச்சும் அவளுக்கு புத்திமதி சொல்லுங்க. என்ன நடந்துச்சுன்னு மட்டுமாச்சு கேளுங்க. சத்தியமா சொல்றேன் ரீனா, இவன் மேலதான் தப்புன்னு அந்த பொண்ணு வாய் திறந்து சொன்னானா இவனை நானே அவ கூட சேர்த்து வைக்கிறேன். அக்கா அவசரப்பட்டு வார்த்தையெல்லாம் விடாதீங்கக்கா. சத்தியமா என்னால அந்த மாதிரிலாம் வாழ முடியாதுக்கா. கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு இருக்கியா? இதெல்லாம் அவ கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும்.
ஏப்பா நீங்க வேற சத்தியமா சொல்றதுக்கான தாலி கட்டல ரீனா சிஸ்டர். நீங்க தான் என் வாழ்க்கையை காப்பாத்தணும். இங்க பாருங்க ரீனா சிஸ்டர், இப்பதான் சொல்றேன், ஷாலினிய மட்டும்தான் என் பொண்டாட்டியா நான் எப்பவுமே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் 5 வருஷத்துக்கு முன்னாடி அவ என்னை விட்டுட்டு போயிட்டா, அவங்க அப்பாவுக்காண்டி வேண்டான்னு சொல்லி. அப்ப கூட எனக்கு நான் நிறைய பொண்ணு கடந்து வந்திருக்கேன், இல்லன்னு சொல்லல. பட் ஆனா நான் ஷாலினிய மட்டும்தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிருக்கேன். இவனை வேணா கேட்டு பாருங்க. ஆமா, அவ்வளவு நாள் வெயிட் பண்ணி இப்ப வேற ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டான். இப்ப இந்த கவுண்டர் ரொம்ப முக்கியமா? ஏன்டா நீ வாழ ப்ளீஸ். என் நிலைமையில இருந்து யோசிச்சு பாருங்க. எனக்கு சத்தியமா எனக்கு என்ன நடந்துச்சுன்னு ஃபுல்லா ஞாபகமே இல்ல. பட் ஆனா நான் தாலி கட்ட போனதெல்லாம் உண்மைதான், இல்லன்னு சொல்லல. நான் ஷாலின்னு நினைச்சுதான் அந்த வேலையை பார்க்க போனேன். நீங்க தான் எப்படியாச்சும் அவன் வாயில இருந்து அந்த உண்மையை வர வைக்கணும் ப்ளீஸ். பிடிக்காதவங்க கூட வாழ்ந்தா எப்படி வாழ்க்கை நல்லா இருக்கும்? அது நரகமா தானே இருக்கும். இந்த சினிமா டயலாக்லாம் நல்லா பேசு. அக்கா கொஞ்ச நேரம்க்கா. பேசி தொலை. சரி ஓகே சார், உங்களுக்காண்டி இல்லைனாலும் அவளோட லைஃப்காண்டி நான் அவகிட்ட போய் பேசுறேன். பட் ஆனா ஒருவேளை நீங்க தான் தாலி கட்டிட்டீங்க அப்படின்னு அவ சொன்னானா நீங்க என்ன முடிவெடுப்பீங்க? சொல்லுடா சொல்லு, அவங்கதான் கேக்குறாங்கல்ல, சொல்லு. மச்சான் என்னால அவ கூட வாழ முடியாதுடா. சத்தியமா என்னால அவ கூட வாழ முடியாது. தாலி கட்டுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும், குடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். குடிச்சா நம்ம எந்த அளவுக்கு இருப்போம், சுயநலவு இருக்குமா இருக்காதா, யாருக்காச்சும் பிரச்சனை வருமா வராது, அதை பத்தி எல்லாம் இல்ல. உனக்கு கவலைன்னா போய் குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடப்பியா? நீ ஒரு டாக்டர் தானே, டாக்டர் மாதிரி என்னைக்காச்சும் பிஹேவ் பண்ணிருக்கியாடா? ஏதாச்சும் பிரச்சனைனா ஓடி போய் குடிக்க வேண்டியது. அது என்ன சர்பத்தா சும்மா சும்மா போய் குடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு? சத்தியமா சொல்றேன்டா, இனிமே குடிக்க மாட்டேன்டா. யாராச்சும் குடிக்க சொன்னா கூட குடிக்க மாட்டேன்டா. ஏன் நீயே வாங்கி கொடுத்தா கூட குடிக்க மாட்டேன்டா. நான் ஏன்டா உனக்கு வாங்கி தரேன்? அதானே உனக்கே பத்தாது, எனக்கு எப்படி வாங்கி தருவேன்? இல்ல புரியல. ஐயோ மச்சான், நம்ம காமெடி எல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம்டா. இப்ப சீரியஸான விஷயத்துக்கு வாடா. யாரு? நான் காமெடி பண்ணிட்டு இருக்கேனா? அவங்க கேக்குறாங்களா, பதில் சொல்லு. ஒருவேளை உன் மேலதான் தப்புன்னா என்ன பண்ணுவ? நீ தான் தாலி கட்டி இருக்கன்னா தாலியை கழட்டி வச்சுட்டு போ சொல்லிடுவியா? இங்க பாரு மச்சான், ரீனா கேக்குறது கரெக்ட் தான், நான் இல்லன்னு சொல்லல. என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல, என்கிட்ட பதில்லாம் இல்ல. பட் இருந்தாலும் அவங்க என்ன செய்ய சொல்றாங்களோ நான் அதை செய்யறேன். என் மேல தப்பு இருந்தா அவ்வளவுதான் ரீனா, ப்ளீஸ். நான் போயிட்டு மது கிட்ட பேசிட்டு வரேன். மச்சான் பயமா இருக்குடா. நம்ம ஒரு தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசிக்கணும், பண்ணிட்டு பயமா இருக்குன்னு சொல்லக்கூடாது. என்னடா என்னடா ஆளையும் மண்டையும் பாரு, பயமா இருக்கு முயமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு. எனக்கு பார்க்க எரிச்சலா தான்டா இருக்கு நீ பண்றதெல்லாம். குடிக்காதன்னு உனக்கு சொன்னா புரியவே புரியாதாடா? இல்ல சும்மா குடிச்சுக்கிட்டே இருக்கணுமோ உனக்கு? கஷ்டம்னா ஒயின் ஷாப்பை தேடி போன்னு சொல்லிட்டு யாராச்சும் உன் மண்டையில ஆணி அடிச்சு வச்சிருக்காங்களா என்ன? சத்தியமா இனிமே குடிக்க மாட்டேன், போதுமா? ரோஷன் நல்ல வேலை நீயாச்சும் வந்தியே, மாமாக்கு ஆறுதலா. ஆமா ரோஷன், உடம்புதான் சரியில்லை. ரோஷன் நீ குடுக்கற மருந்தெல்லாம் இந்த சாருக்கு ஒத்து வராது. சாரு ஒரு 4-5 பாட்டில் உள்ள இறக்குவாரு, அப்பதான் அந்த சாருக்கு வந்து ஒத்து வரும். இப்ப அவன் கேட்டான் அத. ஏன்டா வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியாடா? நீ கைய காலை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா இந்த நிலைமை தேவையா இது? கீழே ஒருத்தன் உட்காந்துகிட்டு இருக்காங்கல்ல, ஒரு ஆன்டி, அவங்க கிட்டதான் தப்பு பண்ணிட்டு வந்திருக்கான். டேய் அந்த அளவுக்கு இன்னும் போலடா, நீ வேற எதையாச்சும் வளர்விக்காதடா. ஓ அந்த அளவுக்கு ஆயிட்டா? அக்கா அவன் எது சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீங்க வேற. நீங்க தப்பு பண்ணிட்டீங்களா? சீ மாமா டாட் அம்மா சொல்லிட்டு இப்படி தப்பு பண்ணவங்க கிட்ட நம்ம பேசக்கூடாது, இருக்கக்கூடாது, பழகக்கூடாதுன்னு. ஆனா நீங்க சீடாடு. ரோஷன் மாமி எந்த தப்பும் பண்ணல ரோஷன். ஆமா தப்பு எதுவும் பண்ணல, ஆனா தாலி மட்டும் கட்டிட்டான். என்னடா பிரச்சனை? வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா கொஞ்ச நேரம்? தாலி கட்டிட்டல, கல்யாணம் முடிஞ்சிட்டுல, நீ ஏன்டா ஓவர் எக்ஸைட் ஆகுற? என்னாச்சு? பொறுமை ஏன் என்னாச்சு? ஆமா கல்யாணம் ஆயிட்டு. ரகு தயவு செஞ்சு அமைதியே இரு ரகு. நீ வேற ஏதாச்சும் போறதுக்குள்ள கோலத்து விட்டு போயிடாத. இவன் வேற வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான், எல்லார்கிட்டயும் சொல்லுவான் ரகு. நீ என்ன இவ்வளவு ஜாலியா இருக்க? நானே அதை நினைச்சுதான் வருத்தத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நேத்து நான் உன்னை பார்க்கவே செய்யலையே. டேய் நீ எப்பயாச்சும் ஏதாச்சும் சொல்லி வச்சிருப்ப, அதுதான் அவன் நேத்துங்கிறான். ஓ ஆமா நேத்து என்ன சொன்னேன்னு எனக்கு தெரியல, சொல்றியா? ஐயோ உசுமாமா
லூசு மாமா. சொல்லு சொல்லு, லூசு தான், நான் லூசு தான். உன்கிட்ட உட்காந்து பேசுறேன்ல, நான் லூசு தான். மாமா நீதான் சொன்ன ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கல்யாணம், நெக்ஸ்ட் எனக்கு கல்யாணம். டேய் அக்கா, இந்த புள்ள குச்சி ஏதோ கோத்து விடுதுக்கா, நான் சொல்லவே இல்லக்கா. ரோஷன், என்னம்மா? என்ன பேச்சு இதெல்லாம்? இல்ல என்ன பேச்சுன்னு கேட்டுறேன். இந்த மாதிரிலாம் உனக்கு யார் சொல்லி கொடுக்குறா? ஆதி மாமா. ஐயோ, எப்ப சொன்னேன்னு எனக்கே தெரியலையே. இந்த குள்ள வாண்டி ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கு. இவனை போய் கூப்பிட சொன்ன பாரு. ஐயோ, எனக்குனே வருது எல்லா பிரச்சனையும். என்ன அது இதெல்லாம்? ரோஷன், மாமா எப்போ உனக்கு இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்தா? அன்னைக்கு நேத்து நாளைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போகணுமே. கல்யாணமா? ஆ, ஆ, அந்த கல்யாணத்துலதான் இப்படி போட்டோ எடுக்க சொன்னதுக்கு மாமா தான் சொல்லிச்சு. என்னடா அது இது? நான் சொல்லவே இல்லக்கா. நடிக்காத, நானும் பக்கத்துலதான் இருந்தேன். டேய், என்ன நான் இஷ்டத்துக்கு கோத்து கோத்து விட்டுக்கிட்டு இருக்க? நான் எப்ப சொன்னேன்? நீதான் சொன்ன பக்கி. யாரு கல்யாணம் தெரியுமா? ஜெனிஃபர் கார்த்தி கல்யாணத்துல ஸ்டேஜ்ல நின்னு அவங்க போட்டோ எடுக்கும்போது எனக்கும் கல்யாணம் வேணும், இந்த போட்டோ வேணும்னு அவன் சின்ன பிள்ளை மாதிரி கேட்டதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? முதல்ல மாமா கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் மாமா பெத்து தரேன் ஒண்ணு, அதை வச்சு உனக்கு கல்யாணம் பண்றேன்னு நீ தான் சொன்ன. இப்ப இந்த பிரீஃபான எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப முக்கியம். ஆதி, அக்கா, அது ஏதோ விளையாட்டுக்கு. வெதிதுல விளையாடணும்னு உனக்கு ஒரு விவசாயே இல்லாம போச்சு ஆதி. ச்சீ, குழந்தைகிட்ட இல்லாம இந்த மாதிரி பேசி வச்சிருப்ப நீ. அவன் என்ன சொன்னாலும் அப்படியே அப்சர்வ் பண்ணிப்பான். நம்ம சொல்ற ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, நீ இந்த மாதிரி சொல்லி வச்சிருக்க. அம்மா ஏன் மாமா திட்டுற? ரோஷன், மாமா சொன்னதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பானது. சரியா? மாமா கூட சேராது இனிமே. அச்சச்சோ, மாமா பேடா? ஆமா, மாமா ரொம்ப ரொம்ப பேடு. ஏன்கா? குழந்தைகிட்ட என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு கொஞ்சம் கூட விவசாய இல்ல. மூஞ்ச பாரு. சிச்சி, அச்சச்சோ, மாமா பேட். மாமா கிட்ட இனிமே பேசவே மாட்டேன். உன்னை போய் கூட்டிட்டு வர சொன்ன பாரு. என் புத்திய நானே சிற்பால் அடிச்சு